அருமையான ஜாயன் டிவி நேயர்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். சுகமாய் இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள்ளாக நான் விசுவாசிக்கிறேன். அருமையான ஜாயன் டிவி நேயர்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அற்புதமான மாலை வேளையிலே உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, வேதமும் விளக்கமும் என்கிறதான இந்த பகுதியில் இன்றைக்கு நாம் நம்முடைய பாஷா போஷனை நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய நாளுடைய பாஷா போஷனுடைய பேர் கி திசா. கி திசா, KITISA, கி திசா அப்படிங்கிறதான இந்த வார்த்தைக்கு, எபிரேய வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால், வென் யூ டேக், நீ பெற்றுக்கொள்ளும் பொழுது, நீ வாங்கும் பொழுது என்கிறதான அர்த்தத்தை உடையதாக இது இருக்கிறது. இன்றைக்கு நாம் இந்த பாஷா போஷனுடைய வேத பகுதிகளை நம்ம பார்த்து விடலாம். யாத்ராகமத்தின் புத்தகம் 30வது அதிகாரம் 11வது வசனம் தொடங்கி 34ஆம் அதிகாரத்தினுடைய 35வது வசனம் வரைக்கும் இந்த நாளுடைய தியானத்தின் பகுதியாய் காணப்படுகிறது. யாத்ராகமும் 30ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனம் தொடங்கி 34வது அதிகாரத்தினுடைய 35வது வசனம் வரைக்கும். அஃப்தோரா பகுதியில் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 39 வசனங்கள். புதிய ஏற்பாட்டில் பெருத்ஹதிஷா என்று சொல்லப்படுகிறதான நியூ டெஸ்டமெண்ட் பகுதியில் மத்தேயின் சுவிசேஷம் 17வது அதிகாரம் 1வது வசனம் தொடங்கி 13வது வசனம் வரைக்கும். இன்றைக்கு இந்த வேத பகுதிகள் எல்லாவற்றையும் தியானிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அவருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். 30ஆம் அதிகாரம் 11வது வசனம் தொடங்கி 12வது வசனம், 11, 12 ஆகிய 2 வசனங்கள் யாத்ராகமம் புஸ்தகத்திலே நம்ம பார்க்கலாம். சொல்லுகிறது, பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் இலக்கத்தின்படி கணக்கு பார்க்கும் பொருட்டு அவர்களை எண்ணும்போது அவர்களுக்குள்ளே ஒரு வாதை உண்டாகாதபடிக்கு அவர்களில் ஒவ்வொருவனும் எண்ணப்படும் சமயத்தில் தன் தன் ஆத்மாவுக்காக கர்த்தருக்கு மீட்கும் பொருளை கொடுக்க கடவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எண்ணப்படுகிறதான வேளையிலே அவர்கள் சபையிலே எண்ணப்படுகிறார்கள். எண்ணப்படும் பொழுது, கணக்கிலே அவர்கள் சேர்க்கப்படும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அவனவன் ஒரு வாதை அவர்களுக்கு உண்டாகாதபடிக்கு அவர்கள் கர்த்தருக்கு மீட்கும் பொருளை கொடுக்க வேண்டும். த ரிடீமிங் பிரைஸ் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. தேவ பிள்ளைகளே, இந்த சென்சஸ் எடுக்கிற வேளையில் அவர்கள் எதை மீட்கும் பொருளாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பார்ப்போமே என்றால், 13வது வசனம் சொல்லுகிறது, எண்ணப்படுகிறவர்களின் தொகையிலே சேருகிற ஒவ்வொருவனும் பரிசுத்த ஸ்தலத்து சேக்கல் கணக்கின்படி அரை சேக்கல் கொடுக்க வேண்டும். ஒரு சேக்கலுக்கு 20 கேரா. கர்த்தருக்கு செலுத்தப்படுவது அரை சேக்கல். ஆஃப் ஷெக்கல் is the redeeming price of every people who come into the census. அப்போ இந்த காரியத்தை ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லுகிறார். இதுக்கு முந்தின பகுதியிலே நம்ம பார்க்கும் பொழுது, ஆண்டவர் தாம் வாசமாய் இருக்கும்படியாக ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுங்கள் என்று கர்த்தர் சொன்னார். அதற்கு யாரெல்லாம் உற்சாகமாய் காணிக்கைகளை கொடுப்பார்களோ அவர்களிடத்திலே காணிக்கையை வாங்குங்கள் என்று கர்த்தர் சொன்னார். என்னென்ன காணிக்கை வாங்க வேண்டும் என்றும் ஆண்டவர் சொல்லியிருந்தார். அந்த காணிக்கைகளை வாங்கின பிறகு தனக்கு வாசமாய் இருக்கும்படியான கூடாரத்தை எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் இதற்கு முந்தின பகுதியிலே சொன்னதை நம்ம பார்க்க முடிகிறது. அது மாத்திரமா, ஆரோன் அவனுடைய பிரதான ஆசானுடைய வஸ்திரம் எப்படி செய்யப்பட வேண்டும்,
அனாயிண்டிங் ஆயில், அபிஷேகம் பண்ணுகிறதான எண்ணெய் குறித்ததான காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. தேவ பிள்ளைகளே, இப்பொழுது நாம் இந்த பகுதியிலே நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிறதான வெண்கல தொட்டி, அந்த அபிஷேக தைலம், தூபங்கள், இவைகளை செய்வது மாத்திரமல்ல, அதுக்குள் இருக்கிறதான பொருட்கள் எல்லாவற்றையும் செய்கிறதான காரியங்களை குறித்து ஆண்டவர் பேசுகின்றார். அதை செய்வதற்கு ஒரு தலைவனை ஆண்டவர் ஏற்படுத்துகின்றார். A leader to supervise and to lead everyone who is doing the work. எல்லாரும் வேலை செய்யணும். தேவன் யாருடைய ஆவியெல்லாம் ஏவினாரோ அவர்கள் எல்லாரும் செய்ய வேண்டும். ஆனால் அவர்களுக்கு ஒரு தலைவனை தேவனே ஏற்படுத்துகின்றார். நாம் அதை குறித்து நீங்கள் வாசிக்க முடியும். 31ஆம் அதிகாரம், யாத்திரை 31ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனாகிய ஊரியின் குமாரன் பெசலேயலை பெயர் சொல்லி அழைத்து, 3வது வசனம், வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும், அவன் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் இரத்தனங்களிலும் முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும், மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும் மற்றும் சகலவித வேலைகளை யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். What a wonderful God. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகி தேவன் இந்த பெசலேயலை தம்முடைய ஆவினாலே நிரப்பினார். தேவ ஆவியை பெற்றதான மனிதன் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? அவன் ஞானமும் புத்தியும் அறிவும் உடையவனாக இருக்கிறான். தேவனுடைய ஆலயத்திலே, தேவனுடைய கூடாரத்திலே செய்யப்படுகிற எல்லா வேலைகளை, வினோதமான வேலைகளை எல்லாவற்றையும் அவன் சிந்தித்து செய்வதற்கும், 2வது ஆண்டவர் சொல்லுகிறார் யூகித்து செய்கிறதற்கும் ஆண்டவர் அவனை ஞானத்தினாலே தேவ ஆவியினாலே நிரப்பி இருந்தார். தேவ ஜனமே, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லட்டும். நிறைய பேர் நினைக்கிறாங்க, தேவனுடைய ஆவியானவர் வந்தார்னா அவர் அந்நிய பாஷையை பேச வைப்பார், கையை தட்டுறதுக்கு உதவி செய்வார், வெறும் சண்டே மார்னிங்கில் மட்டும்தான் அவர் பயன்படுவார் என்பதாக அநேகருடைய நினைவு இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு நான் சொல்லட்டும், எவர்கள் தேவ ஆவியினாலே நிரப்பப்படுகிறார்களோ அவர்கள் தங்களுடைய வேலை ஸ்தலத்தில் பிரகாசிப்பார்கள். You will be a person full of wisdom and understanding and knowledge. அப்படிப்பட்டதான காரியங்கள் இருக்கும். உடைய படிப்பில் சிறப்பாக இருப்பீர்கள். தேவனுடைய ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது அவர் நம்மை உயர்த்தி வைப்பார். கனமுள்ளவர்களாய் அவர் மாற பண்ணுவார். தேவனுடைய ஆவியானவர் உங்களை நிரப்ப நீங்கள் இடம் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நிறைய பேர் நினைக்கிறாங்க, தேவனுடைய ஆவியானவர் புதிய ஏற்பாட்டில் தான் வந்தார், பரிசுத்த ஆவியானவர் அதுக்கு முன்னாடி இல்லை என்பதாக நினைக்கின்றார்கள். இல்லை, ஆவியானவர் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்தே நாம் வாசிக்கின்றோம். இங்கே நாம் பார்க்கின்றோம், அந்த ஆவியானவர் பெசலேயலை, தேவன் பெசலேயலை தம்முடைய ஆவியினால், தேவ ஆவியினால் நிரப்பினார். அவன் எல்லாவற்றையும் அவன் யூகித்து சிந்தித்து செய்வதற்கு ஏதுகரமாய் இருந்தது. அப்படியே பிள்ளைகளே, அப்போ மக்கள் அவர்கள் தேவனுடைய கூடாரத்தை கட்டுவதற்கு திரளான காணிக்கைகளை கொடுத்தார்கள். ஏராளமான காணிக்கைகள். யாருடைய உள்ளமெல்லாம் ஏவப்பட்டதோ, யாரெல்லாம் மனப்பூர்வமாய் கொடுத்தார்களோ ஆண்டவர் அவர்களிடத்திலே நீங்கள் வாங்குங்கள் என்று சொன்னார். ஆனால் இந்த மீட்கும் பொருளை ஆண்டவர் எண்ணப்படுகிற எல்லாரிடத்திலும் வாங்க வேண்டும். ஏனென்றால் அவர்களுக்குள் ஒரு வாதை உண்டாகாதபடிக்கு, அவர்கள் அழிந்து போகாமல் இருப்பதற்காக கட்டாயமாய் இந்த மீட்கும் பொருளை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். இட்ஸ் நாட் a பிக் மணி, பட் ஆஃப் ஷெக்கல், அரை சேக்கல் பணம். ஆனால் அதை தேவனுடைய பிள்ளைகளே தம்முடைய ஆலயத்தை கட்டுவதற்காக அதையும் கூட ஆண்டவர் சேர்க்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது.
everybody's contribution into the building of the kingdom of God, of the temple. தேவனுடைய ஆலயம் கட்டப்படுவதிலும் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதிலும் நம்முடைய மனப்பூர்வமான ஈடுபாடு இருக்க வேண்டும். மாத்திரமல்ல, எல்லாரும் நிச்சயமாய் ஒரு சிறிய பங்காகிலும் அதிலே கொடுக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் சொல்லுகின்றார். தேவ பிள்ளைகளே, எவ்வளவு பெரிய வேலையை செய்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வாசமாய் இருப்பதற்காக நீங்கள் இந்த கூடாரத்தை கட்டுங்கள் என்று தேவனாகிய கர்த்தர் சொன்னார். எவ்வளவு புனிதமான வேலை இது, எவ்வளவு பிரம்மாண்டமான வேலை இது. ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளே, இவ்வளவு மேன்மையான வேலைகளை அவர்கள் செய்தாலும், கர்த்தருக்கே அவர்கள் ஆலயத்தை கட்டினாலும், தேவன் அவர்களுக்கு சொன்னதான கட்டளை என்ன தெரியுமா? 31ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இது என்றைக்கும் எனக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடையாளமாக இருக்கும். என்னது? 6 நாளைக்குள்ளே கர்த்தர் வானத்தையும் பூமியை உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்து பூரித்தார் என்றான். என்னுடைய பிள்ளைகளே, ஆகினாலே 6ஆம் நாளிலே நீங்கள் வேலை செய்யக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். 15வது வசனத்தை நீங்கள் பாருங்கள், அங்கே சொல்லுகிறார், 6 நாளும் வேலை செய்யலாம், 7ஆம் நாளோ வேலை ஒளிந்திருக்கும் ஓய்வு நாள், அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஓய்வு நாளில் வேலை செய்கிற எவனும் கொலை செய்யப்பட வேண்டும் என்கிறதான ஒரு அற்புதமான கற்பனையை, கட்டளையை தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிறார். They are working for God. தேவனுக்காக தான் இந்த ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கிறார்கள், கூடாரத்தை கட்டி கொண்டிருக்கின்றார்கள். ஆனாலும் கர்த்தர் அந்த அதிகாரத்திலேயே சொல்லுகிறார், 6 நாள் நீங்கள் வேலை செய்யுங்க, 7வது நாள் ஓய்ந்திருங்கள். ஏன்னா அந்த 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 ஓய்வு நாளிலே கர்த்தர் ஓய்ந்திருந்து பூரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பூரிப்பின் நாளாக அது இருக்க வேண்டும். அன்றைய பிள்ளைகளே, ஆங்கிலத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், in Exodus 31:17 God says, it will be a sign between me and the Israelites forever, for in 6 days the Lord made the heavens and the earth, and on the 7th day he rested and was refreshed. பூரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதான தமிழ் வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் ரெஃப்ரெஷ், புதுப்பிக்கப்பட்டார். அந்த எல்லா சோர்வுகள் எல்லாம் நீங்கி ரீசார்ஜ் ஆகிறதான காரியம். ஆண்டவராகிய தேவன் செட் an எக்ஸாம்பிள். கர்த்தர் நமக்கு ஒரு முன் மாதிரியை அவர் வைத்தார். 7 நாள் நீ வேலை செய்ய வேண்டும், ஒரு நாள் 7வது நாள் நீ ஓய்ந்திருக்க வேண்டும். நீ ஓய்ந்திருக்கும் பொழுது இழந்த பலத்தை எல்லாம் மீண்டும் நீ பெற்றுக்கொள்ளுவாய். ஏனென்றால் மீதி 6 நாள் ஓடுவதற்கு, உன் வேலைகளை சிறப்பாய் செய்வதற்கு, so that you will not be drowned, you will not be drowsy, you will not be lacking energy, நீ பலம் உள்ளவனாய் முன்னேறுவாய் என்கிறதை ஆண்டவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. தேவ பிள்ளைகளே, தேவனுடைய கட்டளைகளை வாங்குவதற்காக மோசே மலையின் மேலே ஏறி இருக்கிறார். அநேக நாட்கள் அவர் அங்கே இருந்து கொண்டிருக்கின்றார். மோசே கீழே வராததை பார்த்ததான இஸ்ரவேல் மக்கள் இப்பொழுது ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டாங்க. என்ன மோசே மேலே போனார், கீழே வரவே இல்லை, வெளியவே வரமாட்டேங்கிறாரு. கூட்டம் கூடி ஆரோனை பார்த்து சொல்லுகின்றார்கள், அந்த மோசேக்கு என்ன ஆயிற்றோ தெரியவில்லை, ஆகினாலே எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்ததான அந்த மோசே என்ன ஆனாரோ அதனால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும் என்றார்கள். 32ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை இப்படிதான் நாம் வாசிக்கின்றோம். When Moses was not to be seen, தலைவன் இல்லை என்கிறதான சூழ்நிலையிலே ஜனங்களுடைய இருதயம் டீஃபால்ட்டா
தங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லி தேவனை விட்டு விலகி போகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அவருடைய பிள்ளைகளே, நமக்கு எப்பவுமே தேவனுக்கு நேராய் நம்மை வழி நடத்தக்கூடியதான நபர்களை வைத்துக் கொள்வது நல்லது. ஆனாலும் அவர்கள் இல்லை என்றாலும் நம்முடைய இருதயங்கள் ஒருபோதும் கர்த்தரை விட்டு விலகக்கூடாது. இப்பொழுது எல்லாரும் ஆரோனிடத்திலே வந்து அவனை தொந்தரவு பண்ணுகிறார்கள். அப்பொழுது ஆரோன் அவர்களிடத்திலிருந்து பொன் ஆபரணங்கள் எல்லாவற்றையும் வாங்கி அதை அக்கினியிலே போட்டானாம். அது பொன் கன்றுக்குட்டியாக அந்த சொரூபம் வந்தது என்று ஆரோன் சொல்லுகின்றார். இதை பார்த்ததான தேவன் வானத்திலிருந்து அவர் பார்த்து கொண்டிருக்கிறார், பரலோகத்திலிருந்து அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். பார்க்கும்பொழுது அவருடைய இருதயம் வேதனை அடைந்தது. அவருடைய பிள்ளைகளே, இப்பொழுது ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு கொடுத்ததான கட்டளைகள் எல்லாவற்றையும் இந்த இஸ்ரவேல் மக்கள் அவ்வளவு சீக்கிரம் அவர்கள் அதை மறந்து வழி விலகி போனார்கள். அவர்கள் தங்களுக்கு தெய்வங்களை உண்டு பண்ணி கொண்டார்கள் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் மக்கள் மீது மிகுந்த கோபமுடையவராய் மாறுகின்றார். ஆண்டவர் சொல்லுகிறார் மோசேயை பார்த்து, இந்த ஜனங்களை நான் கொன்று போட்டு விடுகிறேன் மோசே, ஆனால் உன்னை நான் ஒரு பெரிய ஜாதியாய் மாற்றி உன்னிலிருந்து ஜனத்திரளை உண்டு பண்ணி அவர்களை நான் எகிப்துக்கு நான் அவர்களை கானான் தேசத்துக்கு கொண்டு போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். எப்படி நோவா என்கிறதான ஒருவனை அவருடைய குடும்பத்தை காப்பாற்றி அவன் மூலமாக ஜனத்திரள்கள் உண்டானதோ, ஆண்டவர் God want to start again, ஆண்டவர் மறுபடியும் ஆரம்பிக்க அவர் விரும்பினார். இஸ்ரவேல் மக்கள் எல்லாரையும் கொன்று போட்டுட்டு மோசேயை மாத்திரம் உயிரோடு வைத்து, மோசேயும் அவருடைய குடும்பத்தையும் வைத்து மறுபடியுமாக ஒரு 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 ஜாதியை உண்டு பண்ண, ஜனத்திரளை உண்டு பண்ண தேவன் விரும்பினார். ஆனால் தேவ மனிதனாகிய மோசே தேவனுடைய சமூகத்திலே திறப்பிலே நின்றான். என்னுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் மக்களை குறித்து சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். 9வது 10வது வசனம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் தேவ மனிதனாகிய மோசே சொல்லியிருக்கலாம், ஆஹா, வாட் வண்டர்ஃபுல் ஆஃபர் இட் இஸ். ஆண்டவரே, நீர் என்னை ஒரு பெரிய ஜாதியாய் மாற்றுவதற்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த ஜனங்கள் எல்லாம் அழித்து போட ஆண்டவர், இப்படிப்பட்டவங்க தான் இவங்க அப்படின்னு மோசே சொல்லாமல் அவர் திறப்பிலே நின்று அந்த ஜனங்களுக்காக மன்றாடுகிறார். ஆண்டவரே, மற்ற ஜாதிகள் எல்லாரும் இந்த செய்தியை கேள்விப்பட்டால், இந்த தேவன் இதற்காக தான் இவர்களை இங்கே வனாந்தரத்துக்கு கொண்டு வந்தார், அவர்களை அழித்து போட்டார், இவர் மூர்க்கம் உள்ள தேவன் என்று சொல்வார்கள் என்று சொல்லி தேவனிடத்தில் மன்றாடி அந்த ஜனங்களுக்காக அவன் பரிதபிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஸோ he interceded for them, அவர்களுக்காக விண்ணப்பம் செய்தான். தேவனுடைய பிள்ளைகளே, என்றாலும் அந்த மோசே மலையை விட்டு கீழே இறங்கி வந்த பொழுது அந்த ஜனங்கள் செய்ததான விக்கிரக ஆராதனையை பார்த்ததான வேளையிலே அந்த மோசேக்கு பயங்கர கோபம் வந்தது. அவன் தன் கரத்திலே கொண்டு வந்ததான அந்த 2 கற்பலகைகள், தேவன் எழுதி கொடுத்ததான கட்டளைகளை உடையதான அந்த கற்பலகைகளை அவன் போட்டு உடைத்தான். அந்த ஜனங்களுக்குள்ளாக உள்ளே புகுந்து அவர்களை கொன்று போடும்படியாய் கட்டளையிட்டான். வேதம் சொல்லுகிறது, அந்த நாளிலே 3000 பேர் மரித்தார்கள். 3000 men fall under the sword of judgment. நியாய தீர்ப்பின் அந்த பட்டயத்தினாலே 3000 பேர் அழிந்து போனார்கள். ஆனால் ஆச்சரியப்படும் விதமாக அவருடைய பிள்ளைகளே, பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்ததான அந்த நாளிலே, இங்கே தோரா கொடுக்கப்பட்டதான அதே நாள், பெந்தேகோஸ்தே நாள், அங்க மேல் வீட்டாரிலே பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார்.
கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே 3000 பேர் அழிந்தார்கள். ஆனால் அங்கே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று தேவனுடைய சபையிலே சேர்க்கப்பட்டார்கள், தேவனுடைய ராஜ்யத்திலே சேர்க்கப்பட்டார்கள். God did compensate for the loss that was made. நான் இன்னைக்கு சொல்லட்டும், தேவனாகிய கர்த்தர் நம்மை நிச்சயமாய் அபிரிதமாய் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அடைய பிள்ளைகளே, இந்த மக்களுக்கு ஆண்டவர் மீண்டுமான ஒரு வாய்ப்பை கொடுத்தார். மோசே உடைத்து போட்டதான அந்த கற்பலகைகளுக்கு பதிலாக ஆண்டவர் சொன்னார், மோசே நீயே ஒரு கற்பலகைகளை செய்து கொண்டு வா, 2 கற்பலகைகளை செய்து கொண்டு வா, நான் அவைகளில் எழுதி கொடுக்கிறேன் என்று சொல்லி 34ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் ஆண்டவர் மோசேக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தர் மோசேயை நோக்கி, முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்துக்கொள், நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இப்பொழுது ஆண்டவராகிய தேவன் அவ்வளவு இந்த ஜனங்கள் மீது கோபம் உள்ளவராய் இருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தருடைய குணாதிசயம் எப்படிப்பட்டது என்பதை ஆண்டவர் மோசேக்கு வெளிப்படுத்துகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. மோசேக்கு முன்பாக ஆண்டவர் கடந்து போகிறார். ஆண்டவர் மோசேக்கு தம்முடைய நாமத்தை அவர் சொல்லுகிறார். 6வது 7வது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது 34ஆம் அதிகாரம் 5, 6, 7 சொல்லுகிறது, கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர், கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமுள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். அப்படியே பிள்ளைகளே, அவர் யார்? தொடர்ந்து அவர் நாமத்தை குறித்து 14ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். கர்த்தருடைய நாமம் எரிச்சல் உள்ளவர் என்பது. அவர் எரிச்சல் உள்ள தேவனே, ஆகையால் அந்நிய தேவனை நீ பணிந்து கொள்ள வேண்டாம். அந்நிய தேவனை நீ பணிந்து கொள்ள வேண்டாம். அவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் விசாரிக்கிற பாவம் எது தெரியுமா? அந்நிய தேவனை நமஸ்கரிக்கிற, பணிந்து கொள்ளுகிற அந்த பாவங்கள். ஆண்டவர் விக்கிரக ஆராதனையை வெறுக்கிறார். தன்னை அல்லாமல் வேறே தேவனை உடையவர்களாய் நான் ஒருபொழுதும் மாறக்கூடாது. அவர் ஒருவரே தேவன். He is the only God, He is the only true God என்பதிலே ஆண்டவர் மிகவும் வைராக்கியம் உள்ளவராய் இருக்கிறார். மாத்திரமல்ல, எரிச்சல் உள்ள தேவனாய் இருக்கிறார். அப்படியே பிள்ளைகளே, ஒரு கணவன் தன் மனைவி மீது எவ்வளவு எரிச்சல் உள்ளவனாய் இருப்பானோ, தன்னை எல்லாமல் வேறே கணவன்மாரை அவளுக்கு இருக்கக்கூடாது என்பற காரியங்களிலே எவ்வளவு வைராக்கியம் உள்ளவனாய் இருப்பானோ, அதே போலதான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் எரிச்சல் அடைகிறேன், அது எரிச்சல் மூட்டுகிறது என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். யூ cannot have many gods. நீ அநேக தேவன்களை நீ வைத்துக் கொள்ள முடியாது, அநேக கணவன்மார்களை நீ வைத்துக் கொள்ள முடியாது என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். I am your husband, I am your God என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு அவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லட்டும், இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டதான ஆகாப் என்கிறதான ராஜாவை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். அவனுடைய மனைவி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது யெசபேல் என்பவள். அந்நாட்களிலே எலியா என்கிறதான ஒரு தீர்க்கதரிசி எழும்பி வந்து அந்த ஆகாப் ராஜாவுக்கு முன்பாக நின்று சொல்லுகிறான், நீ இஸ்ரவேல் மக்களை தேவனை விட்டு வழி விலகி செய்திருக்கிறாய்.
பாகால் என்கிறதான தெய்வத்தை வணங்கும்படியாய் செய்திருக்கிறாய். இந்த தேசம் இஸ்ரவேல் தேசம், இஸ்ரவேலர்கள் யெகோவா தேவனை ஆராதிக்க வேண்டியவர்கள். ஆனால் நீங்கள் தேவனை விட்டு விலகி நீங்கள் வேறு தேவர்களை பின்பற்றி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அவன் வைராக்கியத்தோடு கூட சொல்லுகின்றான். அவருடைய பிள்ளைகளே, சத்தியத்தை பேசினதான தீர்க்கதரிசிகள் அந்நாட்களிலே அவர்கள் பாராட்டப்படவில்லை. இன்னும் சொல்ல வேண்டுமே என்றால் அநேக தீர்க்கதரிசிகள் கொலை செய்யப்பட்டு போனார்கள் சத்தியத்தை பேசினது நிமித்தமாக. இன்றைக்கும் கூட நாம் பார்க்கின்றோம், சத்தியத்தை பேசுகிறவருடைய வாய்கள் அடைக்கப்படுகிறது. கட்டாயமாய் அவர்கள் ஊமையாக்கப்படுகிறார்கள். அவர்கள் பேசக்கூடாது, அப்படிலாம் நீங்கள் பேசக்கூடாது, எல்லாவற்றையும் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் பேசணும் அப்படி சொல்லி இந்நாட்களிலும் அந்த காலங்களிலிருந்து இந்நாட்கள் வரைக்குமே அப்படிப்பட்டதான விஷயங்கள் தான் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் எலியா வைராக்கியமாய் நிற்கிறான். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். அந்த ஆகாப் ராஜா எலியாவை பார்த்து சொல்லுகிறான், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீதான் அல்லவா என்று சொல்லி தேவ மனிதனை பார்த்து பொல்லாத ராஜா சொல்லுகின்றான். அவள் ஒரு பெரிய மனுஷியாய் அவள் காணப்பட்டாள். ஏனென்றால் அவள் ஒரு ராஜா. அவருடைய பிள்ளைகளே, எப்பவுமே சொல்லுவாங்க, பிஹைண்ட் எவ்ரி குட் மேன் there is a good woman. ஒரு நல்ல மனிதனுக்கு பின்பாக ஒரு நல்ல பெண்மணி இருக்கிறாள் என்று சொல்லுவாங்க. And also there is a wrong woman who could cause a man's downfall. ஒரு மனிதனுடைய வீழ்ச்சிக்கு ஒரு பொல்லாத பெண் பின்னணியத்திலே இருப்பார்கள். இதுக்கு நாம் வேதத்திலே அநேக எடுத்துக்காட்டுகளை பார்க்க முடியும். Women have influence for good or for evil. நல்ல காரியங்களுக்கும் சரி, இல்லாவிட்டால் மோசமான காரியங்களுக்கும் சரி, பெண்களாலே அவைகளை சாதிக்க முடியும். அதான் தமிழில் சொல்லுவாங்க, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்று சொல்லி வேதத்திலே நம்ம பார்க்க முடியும். எத்தனை எடுத்துக்காட்டுகள். ஏவாளை பார்க்கின்றோம். ஆதாமின் வீழ்ச்சிக்கு காரணம் ஏவாள் நாம் பார்க்கின்றோம் அல்லவா? ஆபிரகாமின் ஆசீர்வாதத்திற்கு காரணம் சாரா பார்க்கிறோம். எப்படி பிள்ளைகளே, அகாஸ்வே ராஜா அவருடைய வாழ்விலே வந்ததான எஸ்தரை பார்க்கின்றோம். அற்புதமான விஷயங்கள். தாவீதும் பெத்சேபாலும் பார்க்கின்றோம். தாவீதும் அபிகாயிலை குறித்து நம்ம பார்க்கின்றோம். பிள்ளைகளே, சிம்சோன், தெலீலா என்கிறவர்களை பார்க்கின்றோம். வித்தியாசமான ரிசல்ட்ஸ், குட் ஆர் பேட். அப்படின்றால் இன்றைக்கு திருமணம் பண்ணுகிறவர்கள், ஆண்டவர் அதற்காக தான் வேதத்தில் மிக தெளிவாக சொல்லுகிறார், ஒரு பொழுதும் ஒரு விசுவாசி அவிசுவாசியோடு கூட பிணைக்கப்படக்கூடாது. ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் கிடையாது. தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகள் மிகுந்த கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். திருமணம் செய்கிறதான நபர் ரட்சிக்கப்பட்டவர்களா, தேவனுடைய பிள்ளையா என்பதை அறிந்திருக்க வேண்டும். சாலமோன் பெரிய ஞானியாயிருந்தான். சகல வசதிகள் உடையவனாக அவன் இருந்தான். ஆனால் அவன் திருமணம் செய்தது எல்லாம் அந்நிய ஸ்திரீகள், அவிசுவாசிகள், விக்கிரகாராதனை பண்ணுகிறதான பெண்கள். நாம் இறுதியிலே பார்க்கின்றோம், அவருடைய வாழ்க்கையினுடைய வீழ்ச்சி மிக வேதனையானதாய் காணப்படுகிறது. அவருடைய நாட்களுக்கு பிறகுதான் இஸ்ரவேல் தேசம் 2ஆக பிளவுபட்டு போனது. இஸ்ரவேல் தேசம் என்றும் யூதேயா தேசம் என்றும் பிளவுபட்டு போனது. என்னுடைய பிள்ளைகளே, ஆகினாலே நம்முடைய ஐக்கியங்கள் மிக அவசியமானது. நாம் பார்க்கின்றோம், இந்த எசபேல் என்கிறதான ராணி
தனக்கு இருக்கிறதான செல்வாக்கை பயன்படுத்தி இஸ்ரவேல் ஜனங்களை பாவம் செய்யும்படியாக அவள் செய்தாள். பாகால் தெய்வத்தினுடைய ஆராதனைகளை இஸ்ரவேல் தேசத்திலே செய்யும்படியாய் அவள் ஊக்குவித்தாள். அதற்குரிய தீர்க்கதரிசிகளை அவள் பாகால் தீர்க்கதரிசிகளை ஏற்படுத்தி வைத்திருந்தாள். தேவ ஜனமே, மேலோட்டமாய் நாம் பார்ப்போமே என்றால், எலியா என்கிறதான தீர்க்கதரிசியை விட இந்த எசபேல் என்பவள் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவளை போல காணப்பட்டது. எசபேல் ராஜாத்தியா இருக்கிறா, பொசிஷன் இருக்கிறது, நல்ல பணம் இருக்கிறது, நல்ல செல்வாக்கு இருக்கிறது, நல்ல ஆகாரம் இருக்கிறது, செழிப்பு இருக்கிறது. ஆனால் எலியாவை பாருங்கள், எந்த பின்னணியும் அவனுக்கு இல்லை. உலகத்தில் எந்த பொசிஷனும், வேர்ல்டு பொசிஷன் அவனுக்கு இல்லை. சில நேரங்களில் சாப்பாடு கூட இல்லை. அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை. எசபேலையும் எலியாவையும் கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது, என்னுடைய பிள்ளைகளே, சில நேரங்களிலே எலியா தன்னுடைய வாழ்க்கையிலே சோர்வு அடைந்தவனாக கூட காணப்பட்டான். He became despaired at certain times. அவன் சில நேரங்களில் யோசித்தான், என் கூட நிற்கிறதுக்கு யாருமே இல்லை, தனிமையில் விடப்பட்டிருக்கிறேன், நான் கர்த்தரை நான் மாத்திரம்தான் ஆராதிக்கிறேன், ஆராதிக்க வேறு யாருமே இல்லை. He didn't even have fellowship. He felt lonely. தனிமையை அவன் உணர்ந்தான். தேவ பிள்ளைகளே, சில நேரங்களில் was discouraged, தோய்ந்து போனான். சில நேரங்களில் செத்துட்டா நல்லா இருக்குமே அப்படின்பதை போல கூட அவனுக்கு தோன்றினது. தேவ பிள்ளைகளே, நிச்சயமாக இந்த காரியங்கள்லாம் பார்த்தா ஆசீர்வதிக்கப்பட்டவனை போல் அதெல்லாம் தெரியலை. ஆனால் வாழ்வின் இந்த உலகத்திலே மேன்மையாய் தேவனை அறியாமல் வாழ்கிறவர்களுடைய வாழ்வு ரொம்ப மேன்மையானதாக இருக்கிறதை போல காணப்படும். பட் I want to tell you, it's only a temporal view. அது நிரந்தரமற்றது, அது நிரந்தரமற்றது. தேவ பிள்ளைகளே, அப்படி வாழ்வின் முடிவுக்காக நீங்கள் காத்திருங்கள். அங்கே என்ன தெரியுமா சொல்லுகிறது? அந்த சங்கீதக்காரன் 37ஆம் சங்கீதம் 16வது வசனத்தில் அவன் சொல்லுகிறான், துன்மார்க்கனுக்கு இருக்கிறதான ஐஸ்வர்ய பெருக்கத்தை பார்க்கிலும் நீதிமானுக்கு இருக்கிற கொஞ்சமே நலம். Blessed is the little of the righteous, that the abundance of many wickets. அநேக துன்மார்க்கனுடைய செல்வ பெருக்கை பார்க்கிலும் நீதிமானுக்கு இருக்கிற கொஞ்சமே நலம், ஆசீர்வாதம். பிள்ளைகளே, நாம் பார்க்கின்றோம், எலியாவை பார்க்கிலும் இந்த எசபேல் பாவ பொசிஷன் எல்லாம் நிறைய இருக்கிற மாதிரி தெரிகிறது. ஆனால் எலியா கடைசி வரைக்கும் தேவனுக்கு அவன் உண்மை உள்ளவனாயிருந்தான். ஆனால் சாப்பிடுவதற்கு ஆகாரம் இல்லை, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. அவன் ஓடி 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 ஒளிய வேண்டியதான சூழ்நிலை. கேரி தாற்றண்டையிலே போய் ஒளிந்து கொள்ள வேண்டும், அவன் குகையிலே போய் காணப்பட வேண்டும், மலைகளுக்கு ஓடி போக வேண்டும், இப்படிப்பட்டதான சூழ்நிலை. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கன் மேல் உன் இருதயம் பொறாமை கொள்ள விடாதே. டோன்ட் envy the sinner. நீ தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட வாழு என்று நீதிமொழிகள் 23:17 நமக்கு சொல்லி கொடுக்கிறது. தேவ பிள்ளைகளே, ஆனால் இந்த எசபேலையும் பாருங்கள், இந்த எலியாவையும் பாருங்கள், ரெண்டு பேருமே வைராக்கியமாக இருந்தார்கள் தாங்கள் நம்பின காரியத்திற்கு. They were jealous of in their own mission. எசபேல் பாகாலின்காக வைராக்கியமாக இருந்தார். எலியாவும் யெகோவா தேவனுக்காக வைராக்கியமாக இருந்தான். ஆனால் ஒருவர் ஃபால்ஸ் காட், தெய்வம் அல்ல, ஆனால் இவரோ யெகோவா தேவனோ அவர்தான் மெய்யான தேவன். இப்படி அவர்கள், இந்த எசபேல் என்பவள் தெய்வம் அல்லாத தெய்வத்திற்கு வைராக்கியமாக இருந்தாள். ஆனால் இந்த தேவ மனிதனாகிய எலியா ஜீவனுள்ள தேவனுக்காக வைராக்கியமாக இருந்தான்.
இவங்க 2 பேருடைய முடிவை சற்று பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே. அந்த ராஜாக்களின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த எசபேல் மேக்கப்லாம் போடுறதுக்காக அவள் ஜன்னல் அண்டையில் உட்கார்ந்து தன்னை சிங்காரித்து கொள்வதற்காக உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவளுடைய வீட்டில் வேலை செய்ததான வேலைக்காரர்கள் அவளை அந்த ஜன்னல் வழியாய் வெளியே தள்ளி விட்டார்களாம். அவள் மேலே இருந்து கீழே வந்து விழுந்தாள். அவள் விழுந்ததான அந்த நேரத்தில் அந்த தெருவிலே ஓடினதான குதிரைகள், ரதங்கள் அவள் மேலே ஏறி அவளுடைய உடம்பை நசுக்கி நொறுக்கி போட்டது. பிறகு வசனம் சொல்லுகிறது, நாய்கள் வந்து அவளுடைய மாம்சத்தை சாப்பிட்டதாம், அவருடைய ரத்தத்தை நக்கி போட்டது. ஐயோ, அந்தோ பரிதாபமான முடிவு, பரிதாபமான முடிவு. அவ்வளவு சிங்காரித்து கொண்டு, அவ்வளவு உலகத்தின் காரியங்களிலே மேன்மையாயிருக்கிறேன் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டு ஜீவனுள்ள தேவனை மறுதலித்து தெய்வம் அல்லாதவைகளுக்காக வைராக்கியமாய் வாழ்ந்து கொண்டிருந்த அவளுடைய முடிவு அந்தோ பரிதாபம் தேவ பிள்ளைகளே. ஆனால் ஜீவனுள்ள தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ்ந்ததற்காக பலவிதமான போராட்டங்கள், வேதனைகளை சகித்து கொண்டிருந்ததான அந்த எலியாவினுடைய முடிவை பாருங்கள். அக்கினிமயமான ரதத்திலே அவன் பரலோகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டு அவன் எழுந்தருளி போனான். தேவ ஜனமே, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லட்டும், அந்த எலியா பரலோகத்தில் போய் தேவனுடைய சமூகத்தில் என்றென்றைக்கும் அவன் கொண்டாடி கொண்டிருக்கிறான். ஆகினாலே அழிந்து போகிற இந்த உலகத்தின் காரியங்கள் மத்தியில பாடுகளையும் வேதனைகளையும் ஜீவனுள்ள தேவனுக்காக வாழ்வதினால் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் கொஞ்ச காலம்தான் இந்த பாடுகள். ஆனால் பிறகு நம்முடைய கண்ணீர் துடைக்கப்படும். என்றென்றைக்கும் நாம் மாற்றி தேற்றப்பட்டு பலப்படுத்தப்படுவோம் என்பதை இந்த நாளிலே நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள வாஞ்சிக்கிறேன். தேவ பிள்ளைகளே, நீ கர்த்தருக்குள்ளாக பலப்படுங்க. தேவனுடைய பிள்ளையே, நீ ஒருபோதும் சோர்ந்து போகாதே. ஜீவனுள்ள தேவனுக்காக நீ வைராக்கியமாக வாழு. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் கிருபையும் இரக்கமுள்ள தேவனாயிருக்கிறார். நீ அவரை ஆராதிப்பதினாலே, நீ அவரை மறுதலிக்காமல் அவருக்காக ஜீவிப்பதினாலே அவர் 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிறவராய் இருப்பார். உங்கள் நிமித்தம் அருமை பெற்றோரே, பிரதர் சிஸ்டர், உங்கள் நிமித்தம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு, அவங்களுடைய பிள்ளைகளுக்கு, அவர்களுடைய பிள்ளைகளுக்கு இப்படி 1000 தலைமுறை உங்களுக்கு கூட அவங்க பேர் தெரியாமல் இருக்கும். இவங்களாம் என் பிள்ளைகள் தானா, இவங்கெல்லாம் என் பேரன், என்னுடைய பேரனுடைய பேரன்கள், அப்படி சொல்லி கொண்டு போகத்தக்கதான உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்கள் நிமித்தம் 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் பாராட்ட தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இப்படிப்பட்டதான அன்புள்ள, இரக்கம் உள்ள, ஆசீர்வாதங்களை அளிக்கிறதான ஜீவனுள்ள தேவன் வேறு யார் உண்டு? தேவனுடைய பிள்ளைகளே, அவருக்காக நாம் வைராக்கியமாய் வாழ்வோம். அவருடைய நாமத்தை என்றென்றைக்கும் நாம் உயர்த்துவோம். ஹல்லேலூயா. அவருக்கென்று நாம் சாட்சிகளாக ஜீவிக்க தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் பாராட்டுவாராக. உன் பாவங்களை அவர் மன்னிப்பார். பாவங்களையும் அக்கிரமங்களையும் மன்னிக்கிறவர், மீறுதல்களை மன்னிக்கிற தேவன் அவர். நிச்சயமாய் அவர் உனக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். உன் குற்றத்திற்காக, உன்னுடைய பாவத்திற்காக அவர் கிரயம் செலுத்தியிருக்கின்றார். அவ்விடத்தில் ஓடிவா, உன்னை பரிசுத்தப்படுத்தி உன் வாழ்வை செழிப்பாய் மாற பண்ண அந்த தேவன் போதுமானவராயிருக்கிறார். இன்றைக்கு அந்த ஜீவனுள்ள தேவனுடைய கரத்தில் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் செய்யலாமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போம், ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட உம்மை துதிக்கிறோம். ஆசீர்வாதமான இந்த தியானத்தை இந்த நாளிலே கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த தயவுக்காய் உமக்கு நன்றி. ஆண்டவரே, நாங்கள் வாதையினாலே வாதிக்கப்படாதபடிக்கு
ஆண்டவரை மீட்கும் பொருளை உமக்கு கொடுக்க வேண்டும் என்று இன்றைக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்ததான இந்த கீ டிசா என்கிறதான இந்த பாஷா பகுதிக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாய், உம்முடைய ஆலயத்தை, உம்முடைய வீட்டை கட்டுகிறவர்களாய், உமக்கென்று இந்த உலகத்தில் வைராக்கியமாய் வாழ்கிறவர்களாய் நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்பட எங்களுக்கு உதவி செய்க ராஜா. பெத்லெகேலை தேவ ஆவியினாலே நிரப்பின தேவன், இன்றைக்கும் நீர் மாறாதவராய் இருக்கிறீர். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆவியினாலே நிரப்பும் ஆண்டவரே. இயேசுவே, ஞானத்திற்காக வேண்டி நிற்கிறவர்கள், புத்திக்காக, அறிவுக்காக உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், விசேஷமாய் படித்து எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகள், வேலைக்காக எதை நோக்கி கொண்டிருக்கிறவர்கள், வேலை ஸ்தலத்திலே தம்முடைய ப்ராஜெக்டை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிறவர்கள், மேற்படிப்புகளை படித்து கொண்டிருக்கிறவர்கள், ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா, ஒவ்வொருவருக்கும் உடைய ஞானத்தை தந்தருளி வேணுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய ஆவினாலே நிரப்புங்க ஆண்டவரே. உமக்காக வைராக்கியமாய் வாழ்கிறதான அந்த வைராக்கியம் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளாக கடந்து வரட்டும் அப்பா. உம்மை அல்லாமல் வேறே தேவன் இல்லை என்கிறதான ஆண்டவரே அந்த ஆவினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. இந்த வார்த்தைகளை கேட்ட யாவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உம்முடைய சமாதானம் எங்களோடு கூட இருக்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளாக தேவனுடைய செயல் காணப்படட்டும். உம்முடைய ஆறுதலும் உம்முடைய சமாதானமும் காணப்படட்டும். கர்த்தர் மகிமையாய் வழி நடத்துங்க. மீண்டும் இந்த பாஷா போஷனில் நாங்கள் ஒருவர் சந்திக்கும் வரைக்கும் தேவ கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். இந்த ஜாயன் டிவிக்காக ஜெபித்து ஆண்டவரே கொடுத்து தாங்குகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் எங்கள் தேவனாகிய நீர் அவ்விரதமாய் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் மகிமையான காலை செய்யுங்க. தாழ்த்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.